ஒரு நாள் பிரத்யும்னன் முதலிய யது குமாரர்கள் விளையாடுவதற்காக தோட்டத்துக்கு சென்று அங்கே விளையாடினார்கள். நீண்ட நேரம் விளையாடினதாலே மிகவும் களைப்படைந்து தாகமும் கொண்டார்கள். குடிநீர் எங்கே கிடைக்கும் என்று இங்கே எங்கும் தேடினார்கள். ஒரு கிணற்றை கண்டார்கள். அந்த கிணற்றிலோ நீர் இல்லை. ஆனால் அங்கு ஒரு பெரிய ஓணான் இருந்ததை கண்டார்கள். அந்த ஓணான் ஒரு மலையைப் போல மிகப்பெரிய உடலை கொண்டதாக இருந்தது. அந்த ஓணானை கிணற்றிலே இருந்து வெளியிலே போட்டு அதை காப்பாற்றுவதற்காக பல கயிறுகளை கொண்டு அதனை தூக்கி வெளியிலே போட முயற்சித்தார்கள். ஆனால் முடியவில்லை. எனவே அவர்கள் ஓடோடியும் சென்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்திலே இந்த விஷயத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் சொல்வதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுடன் அந்த இடத்துக்கு வந்தார். கிணற்றை பார்த்தார். அந்த ஓணானையும் கண்டார். தன்னுடைய இடது கையினாலே அந்த ஓணானை பிடித்து விளையாட்டாக உயர தூக்கினார். பகவானுடைய திருக்கரம் பட்ட உடனேயே அந்த ஓணான் உடல் நீங்கியது. இப்பொழுது அதனுடைய உடல் ஒரு தேவருடைய உடலைப் போல இருந்தது. தங்க நிறமுள்ள அழகான உடைகள், மாலை இவற்றுடன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேவனாக அவர் விளங்கினார். அவரை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அனைத்தையும் அறிந்தவராக இருந்த போதிலும் கேள்விகளை கேட்டார். நீ யார்? நல்ல உருவம் கொண்டவனாக இருக்கின்றாய். ஒரு சிறந்த தேவனைப் போல தோற்றமளிக்கின்றாய். அப்படி இருக்க உனக்கு இந்த கீழ்மையான தாழ்ந்த ஓணான் பிறவி ஏற்படுவதற்கு நியாயமே இல்லையே. எந்த குற்றத்தை செய்து இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த ஜென்மத்தை பிறவியை அடைந்தாய்? இவற்றையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளக்கூடுமானால் என்னிடம் சொல்லலாம். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அந்த தேவ உருவம் கொண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணரை நன்கு நமஸ்கரித்தார். பிறகு பதில் கூறினார். பகவானே, நான் இக்ஷ்வாக்கு மன்னனின் புதல்வன் ஆகிய நிருகன் என்கின்ற அரசன். எல்லோரும் என்னை மிகச்சிறந்த கொடையாளி என்று கூறுவார்கள். நிருகன் என்கின்ற என்னுடைய பெயரை தாங்களும் கேட்டிருக்கலாம். தங்களுக்கு இதுதான் தெரியாது. ஆனாலும் தாங்கள் கேட்டதால் சொல்கின்றேன். நான் மிகுந்த அளவிலே, மிக பெரிய அளவிலே தான தர்மங்கள் செய்திருக்கின்றேன். நன்கு பால் கறக்கக்கூடிய கோடிக்கணக்கான பசுக்களை தானம் செய்திருக்கின்றேன். அவ்வாறாக பெரும் எண்ணிக்கையிலே நன்கு அலங்கரிக்கப்பட்ட பால் பசுக்களை நான் நல்ல குணங்கள், நல்ல சுபாவம் கொண்டு இருந்தவர்களும், ஆனால் எடைகளும் தரித்திரர்களுமாக இருந்தவர்களும், ஆனாலும் பலவிதமான விரதங்களை அனுஷ்டித்தவர்களும், சிறந்த தவசீலர்களும் தபஸ்விகளும், வேதங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவர்களுமான பிராமணர்களுக்கு தானம் செய்தேன். மேலும் பலவிதமான யாகங்களை செய்திருக்கின்றேன். கிணறு வெட்டுவது, குடம் வெட்டுவது போன்ற சத்கர்மங்களையும் செய்திருக்கின்றேன். ஒரு முறை என்ன ஆனது என்றால், ஒரு பிராமணனுடைய பசு அந்த பிராமணனுடைய பசு கூட்டத்திலே இருந்து காணாமல் போய் விலகிச் சென்று என்னுடைய பசு கூட்டத்திலேயே வந்து கலந்து கொண்டு விட்டது. அதை நான் அறிந்திருக்கவில்லை. ஒரு முறை நிறைய பசுக்களை தானம் செய்யும் பொழுது, பிராமணனுக்கு தானம் செய்யும் பொழுது, இந்த பசுவையும், அதாவது இன்னொரு பிராமணனுக்கு சொந்தமான இந்த பசுவையும் சேர்த்து தானம் செய்துவிட்டேன். ஆனால் அந்த பசுக்களையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிராமணன் அந்த பசுக்களை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது, முதல் பிராமணன், அதாவது எந்த பிராமணனுடைய பசு காணாமல் போய் என்னுடைய பசுக்களோடு சேர்ந்து விட்டதோ அந்த பிராமணன் இந்த பிராமணனுடன் சண்டையிட்டான். இது என்னுடைய பசு என்றான். என்னிடம் இருந்து தானம் பெற்ற பிராமணரோ, இல்லை, இது என்னுடையது, நிருக மகாராஜா எனக்கு இதை தானமாக கொடுத்தார் என்று எடுத்து சொன்னார். அதை முதல் பிராமணர் ஏற்கவில்லை. 2 பேரும் விவாதித்து கொண்டு என்னிடம் வந்தார்கள். நான் ஏதோ தவறு நடந்துவிட்டது போலிருக்கின்றது, இந்த பசுவுக்கு பதிலாக வேறு பல பசுக்களை, 1,00,000 பசுக்களை தானம் செய்கின்றேன். நீங்கள் இருவரும் அதனால் சமாதானமடைந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அந்த 2 பிராமணர்களுமே நான் சொன்னதை ஏற்காமல் திரும்பி சென்று விட்டார்கள். ஆக ஒரு பிராமணனுடைய பசுவை என்னுடைய பசுவாக எடுத்துக்கொண்ட குற்றத்திற்கு, அதாவது திருட்டு குற்றத்துக்கு நான் ஆளாகி போனேன். அதனால்தான் இப்படி ஓணான் சரீரத்திலே, ஓணானின் உடலிலே பிறவி எடுத்திருக்கின்றேன். தாங்கள் எனக்கு தரிசனமளித்து என்னுடைய பாவத்திலிருந்தும் இந்த ஓணானின் உடலிலே இருந்தும் என்னை விடுவித்தீர்கள் என்று கூறினார் அந்த நிருக மன்னர். அதன் பிறகு பகவானுக்கு பிரதட்சண நமஸ்காரம் செய்து பகவானிடம் விடை பெற்று அங்கு வந்த ஓர் உயர்ந்த விமானத்திலே ஏறிக்கொண்டு தன்னுடைய உலகத்துக்கு சென்றார்.
இவ்வாறாக நிருகரின், தமிழிலே நிருகர் என்று சொல்லுவோம், நிருகரின் கரையை பரீட்சித்து மன்னருக்கு எடுத்து கூறிய சுக மகரிஷி அதன் பிறகு பலராமர் ஒரு முறை யமுனா நதியிடம் கோபம் கொண்ட கதையை பற்றியும் எடுத்து கூறினார். ஒரு முறை பலராமர் நந்த கோகுலம் சென்றிருந்தார். அங்கிருந்த அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார்கள். எல்லோரும் நலமா என்று நலம் விசாரித்தார்கள். குறிப்பாக கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி மிகவும் விசாரித்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நலமாக இருக்கின்றாரா? எங்களையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றாரா? இந்த இடத்தை விட்டு சென்ற பின்பும் இன்றும் எங்களிடம் அன்பு கொண்டவராக இருக்கின்றாரா என்றெல்லாம் விசாரித்தார்கள். அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட பலராமர் அவர்களை சமாதானம் செய்தார். இப்படி கோகுலத்திலே இருந்தவர்களுடன் ஆனந்தமாக 2 மாத காலம் வசித்தார் பலராமர். இரவுகளிலே யமுனா நதியின் கரைகளிலே உள்ள வனங்களிலே, காடுகளிலே ஆனந்தமாக விளையாடினார். அப்பொழுது ஒரு மரத்தின் பொந்திலே இருந்து நல்ல மது பெருகி வழிந்து ஓடியது. அந்த மதுவின் வாசனையினாலே கவரப்பட்ட பலராமர் அந்த மதுவை எடுத்து அதை அருந்தி மகிழ்ந்தார். அப்பொழுது ஆகாயத்திலே தேவ வாத்தியங்கள் முழங்கின. பூ மாறி மலர் மாறி பெய்தது. கந்தர்வர்களும் மகரிஷிகளும் பலராமருடைய குணங்களையும் சரித்தத்தையும் ஸ்லாகித்து பாடினார்கள், துதித்தார்கள். அப்பொழுது மேலும் விளையாட விரும்பினார் பலராமர். யமுனா நதியிலே இறங்கி விளையாட விரும்பினார். அதனால் யமுனா நதியை தன் அருகே அழைத்தார். ஆனால் யமுனா நதியோ அமைதியாக இருந்துவிட்டார். இவர் நிறைய மதுவை பானம் செய்திருக்கின்றார் என்று பேசாமலே இருந்துவிட்டார். அவர் கூறியதை கேட்கவில்லை. கொச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் பலராமர் குடித்துவிட்டு உளறுகின்றார் என்று யமுனா தேவி நினைத்தார். அந்த யமுனா நதியின் நடத்தையை கண்ட பலராமர் கோபம் கொண்டார். நான் அழைத்தும் நீ வரவில்லை. உன்னுடைய விருப்பப்படியே, உன்னுடைய இஷ்டப்படியே செல்கின்றாய். உன்னை இப்பொழுதே பல கூறுகளாக செய்து விடுகின்றேன் பார் என்று கூறி தன்னுடைய கலப்பையின் நுனியை யமுனா நதியிலே வைத்து வேகமாகவும் பலமாகவும் இழுத்தார். யமுனா பயந்து போனார். ஓடோடியும் பலராமரின் அருகிலே வந்தார். அவருடைய பாதங்களிலே விழுந்து நமஸ்கரித்தார். நீங்கள்தான் ஆதிசேஷனாக இருந்து கொண்டு இந்த பூமியையே தாங்குகின்றீர்கள். தாங்களே எல்லா உலக சொரூபமாகவும் இருக்கின்றீர்கள். தங்களின் மகிமையை நான் எப்படி அறிவேன்? அதாவது என்னால் அறிய முடியாத அளவுக்கு பெரும் மகிமையை கொண்டவர் தாங்கள் என்பது யமுனா நதி கூறியதன் கருத்து. தங்களை நான் சரணம் என்று அடைகின்றேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று எடுத்து கூறினார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பலராமர் அந்த யமுனா நதியை பேதிப்பதை, துண்டு துண்டுகளாக செய்வதை நிறுத்தி கொண்டார். இவ்வாறாகவே அந்த நந்த கோகுலத்திலே அவர் கழித்த எல்லா இரவுகளையுமே ஓர் இரவைப் போலவே கழித்தார். அவ்வளவு விரைவாகவும் ஆனந்தமாகவும் கழித்தார் என்று எடுத்து கூறுகின்றது பாகவத புராணம். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.